உண்மையான இன்பம் அது எங்கே இருக்குது? எங்கேயாவது கடையில் கிடைக்குமா? போய் வாங்கிடலாமா? எந்த கடையில் கிடைக்கும்? அப்படி நமக்கு வேணும்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில், இன்றைக்கி ஹைப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சிம்பிள். அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் அதை யோசிக்கணும் இல்லையா? வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறத யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கடைக்கு போக முடியும். சரி, அது எந்த கடையாக இருக்கும், அதுக்கு எவ்வளவு தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேதாத்ரி மகரிஷிகிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். அவர் எது உண்மையான இன்பம், உண்மை இன்பம் அது எங்கே இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துருக்காரு. வாங்க அந்த இன்பத்துக்குள்ளார நாம் போகலாம். பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து. உண்மையான இன்பம் வேணும்னு சொன்னோன்னா அது எந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது தெரிஞ்சு போச்சு, சொல்லிட்டார். அதுக்கு பேர் என்ன? இந்த பேரண்டம், ஏகாந்த நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பேரண்டத்தில் தான் அந்த இன்பம் புதைஞ்சிருக்கான். யாராவது லாக் போட்டு வச்சுருக்காங்களா? அந்த இன்பத்துக்கு உண்மையான இன்பம் வேண்டுமென்னா இதுதான் சாவி, இதை போட்டு திறந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ட்ரெஷர் மேப்பெல்லாம் காமிச்சோன்னா இங்கேருந்து அங்கங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கேம் இருக்கும் இல்லையா? இங்கேருந்து போனால் அங்கே போகணும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு போய் சேர்ந்தால் கண்டுபிடிச்சிடும், கிடச்சிடும். இப்போ இருக்கிற இடமும் தெரிஞ்சிடுது. சாவி எங்கே இருக்குது? யார்கிட்ட போய் வாங்கிறது? திரும்பியும் கேள்வியா? அவர்கிட்டயே கேட்டு பார்ப்போம். இப்போ சாவியை கொடுத்துருங்களேன், கொஞ்சம் சாவியை கொடுத்துருங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இல்லை, கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்டே இருக்கு அந்த சாவி, வேற எங்கேயுமே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறாங்க பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம். அந்த உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா? மனசு. மனசுன்னு சொன்னால் என்ன தோணுது உங்களுக்கு? உள்ளம்னா என்னன்னு தோணுது உங்களுக்கு? தோன்றதை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க எங்களோட. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு உதவியாக அமையும். தவறாக வேணாலும் கூட இருக்கலாம், கவலையே இல்லை, மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? அப்போ இன்னொருத்தங்க அதை மாற்றுறதுக்கு சொல்லும்பொழுது கிளாரிட்டி கிடைச்சிருது இல்லையா? அசிங்கப்பட வேண்டியதே இல்லை. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, நினைக்கவும் கூடாது. அதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. There is no stupid questions, there may be stupid answersங்கிறார். என்னுடைய அறிவு நிலை தோன்றதை நான் கேட்டேன், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னோன்னா, இந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளத்தை நாம நிலையறியும். அந்த உள்ளத்துக்குள்ளாக நல்ல விஷயங்கள் எல்லாம் பொங்கணும். நல்ல விஷயங்களெல்லாம் பொங்கி 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 வந்ததுன்னா அந்த உள்ளம் எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம்னா, எங்கும் நிறைஞ்சிருக்கு பாருங்க, எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிறது. அது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏகாந்த நிலை, சுத்த வெளி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நிறைஞ்சு இருக்கக்கூடியது யாருடையதுன்னா, மகரிஷி என்ன சொல்கிறாங்க? நம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க. எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலை அறிந்து. அது உன்னுடையது தான்ப்பா, யாருக்குமே அது தனியாக பூட்டெல்லாம் போட்டு வச்சே இல்லை. அப்போ சாவி என்னன்னு சொன்னால், இந்த மனம் பூரித்து இருக்கணும். இந்த மார்கழி மாதத்தில் அழகழகான வண்ண வண்ண கோலங்கள்லாம் போடுவாங்க. எல்லா இடத்துலையும் நிறையா லைட்ஸ் எல்லாம் எரியும், அங்கங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கும், பூரித்து இருக்கும் பாருங்க. இந்த ஒரு நல்ல ஒரு மாதத்தில் அந்த பூரிப்பு இருக்கணும். எங்கே? மனசுக்குள்ளாக.
அதுக்காக என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ அந்த மாதிரி அந்த பூரிப்பை ஏற்படுத்துறதுக்காக நமக்குள்ளாக உறங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கு பாருங்க, அந்த உயிரை நல்ல ஊக்குவிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போதைக்கு அவர்கள் வைத்து கொண்ட அந்த விதம் ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதன்படி மாறி போகணும். அப்போ நமக்குள்ளாக அந்த பூரிப்பை உருவாக்கணும், எப்போதுமே நிலைச்சு நிற்க வைக்கணும். அதை நமக்குள்ளாக நிலைத்து நிற்க வைக்க பழகிட்டோன்னு சொன்னோன்னா அதுதான் நம்மளுடையது ஆயிடுது. அந்த பூரிப்பு தான் சாவி. தூய எண்ணங்களும் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுதான். அப்போ இன்பத்தை, உண்மையான இன்பத்தை எடுக்கணும்னு சொன்னோன்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏகாந்த நிலை தான். அதை நினைச்சோம்னா அந்த ஏகாந்தம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேடி தேடி போகாம இந்த காந்தம் இருக்கு பாருங்க. எந்த காந்தம்? இந்த மனித காந்தம், மேக்னெட்டிக் பாடி. நம்மெல்லாம் ஒரு காந்த உடல் தானே. இந்த காந்த உடலை வச்சு தானே ஒவ்வொன்று ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்குள்ளார ஒவ்வொன்றையும் பிடிச்சிட்டு இருக்குது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம், சீவனுக்குள்ளாக இருக்கக்கூடியது. சீவகாந்தம் வெளியில் இருந்த வான்காந்தம், வான்காந்தமும் இந்த சீவகாந்தமும் சேர்ந்தா ஏகாந்தம். ஏன்னா சீவகாந்தம் என்பது ஒரு சிறிய ஒரு குட்டி பேக்கெட். அது அந்த வான்காந்தத்தோட நிறைஞ்சு நின்று பார்க்கும்பொழுது எதனால? மனதினால விரிந்து நின்று நிறைந்து நின்று இருக்கும்போது அப்படியே அதில் கரைந்து கரைந்து போக அப்படின்னு சொல்லுவார். அப்படியே உறைந்து உறைந்து பழக என்ன கரைஞ்சு போகுமா? ஈகோ கரைஞ்சு போயிடும். நீ இருக்கிறது ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒன்றுமே இல்லை, நான் என்பது இல்லை அப்படின்னு மறையும் பொழுது அவன் அங்கே தெரிவாங்க, அந்த ஏகாந்த நிலை. அப்போ இந்த ஜீவகாந்தமானது வான்காந்தத்தோடு ஒன்றி இருக்க பழகணும். நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் வேதாத்ரி மகரிஷி கொடுத்துருக்கக்கூடியது நம்மளுடைய மனதை விரித்து அந்த வான்காந்தத்தோடு நிலைத்து அப்படியே ரெண்டுத்தையும் இணைத்து நம்மளை வைத்திருக்கக்கூடியது தான். அந்த இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டோன்னா ஏகாந்த நிலையில் எப்பொழுதுமே இருக்கலாம். எது? இந்த ஜீவகாந்தம். சிம்பிள் வழி. ஜீவகாந்தம், வான்காந்தம், இது ரெண்டும் இணையும் போது ஏகாந்தம். அந்த ஏகாந்த நிலையை அறிவோம், உண்மை நிலையை கண்டுபிடிப்போம். அதுதான் உண்மையான இன்பம். சாவி எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் சாவி இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? உண்மை இன்பம் பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து. பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து. பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து.